ஓம் சாந்தி. 25/9/25 சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு ரொம்ப அழகான முரளி சொல்கிறாங்க. யாருக்கு எந்த நேரம் என்ன பார்ட் ட்ராமாவில் பதிவாகி உள்ளதோ அவ்வாறு தான் அது நடக்கும். ட்ராமாவை யாராலும் மாற்றவே முடியாது. ஆரம்பமும் முடிவும் அற்றது தான் உலக நாடக மேடை. இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம நிக்ஷிந்தா, கவலையற்ற நிலையில் நம்ம எப்பொழுதுமே அனைத்து காரியங்களையுமே செய்ய முடியும். பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே ये ड्रामा का खेल अक्यूरेट चल रहा है. இனிமையான குழந்தைகளே, இந்த டிராமாவின் விளையாட்டு துல்லியமாக நடந்து கொண்டுள்ளது. जिसका जो पार्ट जिस घड़ी होना चाहिए वही रिपीट हो रहा है. ये बात यथार्थ रीति समझना है. யாருடைய பார்ட் எந்த நேரம் நடக்க வேண்டுமோ அது அப்படியே ஆஸ் இட் இஸ் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த யதார்த்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வது மிக அவசியம். ஏன் இதை இப்போ செஞ்சீங்க, ஏன் இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமே, நீங்கள் ஒவ்வொரு காரியமும் இப்படி தான் செய்வீங்க, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது. இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். क्वेश्चन, तुम बच्चों का प्रभाव कब निकलेगा? अभी तक किस शक्ति की कमी है? பாபா சொல்றார், உங்களுடைய குழந்தைகளாகி உங்களுடைய பிரபாவம், தாக்கம் எப்பொழுது வெளியாகும்? இவங்கெல்லாம் பகவானின் குழந்தைகள் அப்படிங்கிறத எல்லாருமே எப்போ தெரிந்து கொள்வார்கள்? இப்போ வரைக்கும் எந்த ஒரு சக்தி நம்மக்கிட்ட குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பற்றி யாரும் புரிஞ்சுக்கல. जब योग में मजबूत होंगे तब प्रभाव निकलेगा. யோகால ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை, அந்த ஸ்திதி வரணும், வைராகியம் வரணும், அப்பதான் பிரபாவம் ஏற்படும். அபி வோ ஜௌஹர் நஹி ஹே. இப்போ அந்த பவர்ஃபுல்லான யோக சக்தி இல்லை. யாது से ही शक्ति मिलती है. பாபா நினைவுல தான் சக்தி கிடைக்குது. ஞான் தல்வார் में याद का जौहर चाहिए जो अभी तक कम है. ஞானம் என்ற வாள்ல நினைவு என்ற ஷார்ப்னு வேணும். நினைவுங்கிற கூர்மை, ஷார்ப் இருக்கணும். அது இப்போ வரைக்கும் குறைவாகவே இருக்குது. अगर अपने को आत्मा समझ बाबा को याद करते रहो तो बेड़ा पार हो जाएगा. ஒருவேளை நீங்க இப்ப கூட முயற்சி எடுக்கலாங்கிறார் பாபா. தன் ஆத்மானு நல்ல ஆழத்துல புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்களே ஆனால் அக்கறைக்கு சென்று விடலாம். ஏ செகண்ட் கீ ஹி பாத்தே. இது செகண்டோட விஷயம்தான்ங்கிறார். எவ்வளோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ யதார்த்தத்தை அவ்வளோ நமக்கு ஈஸி. ஓம் சாந்தி. ரூஹானி பச்சோங்கோ ரூஹானி பாபை சம்ஜாத்தே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வச்சிட்ருக்க. ரூஹானி பாப் ஏகோ ஹி கஹா ஜாத்தா, பாக்கி சப் ஆத்மாயே. ஆன்மீக தந்தை ஒருத்தர் தான், மற்ற எல்லாருமே ஆத்மாக்கள். உनको பரமாத்மா கஹா ஜாத்தா. ஆத்ம தந்தையை பரம் ஆத்மா என்று அழைக்கின்றோம். பாப் கேத்தே ஹே மே பி ஹூ ஆத்மா. சிவ பாபாவை கூறுகின்றார், நானும் உங்களைப் போல் ஒரு ஒளி ஆத்மா. பரந்து மே பரம் சுப்ரீம் சத்திய ஹூ. உங்களை போல ஒரு ஆத்மா தான், ஆனால் நான் மிக உயர்ந்த சுப்ரீம் சத்தியமாக இருக்கின்றேன். மேஹி பதித் பாவன் ஞான்கா சாகர் ஹூ. நான் தான் அழுக்கானவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஞான கடலாக இருக்கேன். बाप कहते हैं मैं आता ही हूँ भारत में बच्चों को विश्व का मालिक बनाने. குழந்தைகளை உலகத்தின் எஜமானன் ஆக்குவதற்காக நான் இந்த உலகம் பாரதத்தில் குழந்தைகளிடம் வந்துள்ளேன். தும்மிஹி மாலிக்கு தேனா. உங்களுக்கு அந்த நினைவு வருதா? நீங்க தான் எஜமானனா இருந்தீங்க. स्मृति आई है, बच्चों को स्मृति दिलाते हैं. பாபா
குழந்தைகள் மறந்துட்டோம் இல்லையா? நான் தான் தேவதையா இருந்தேங்கிறத மறந்துட்டோம். பாபா நினைவுபடுத்துகிறார். तुम पहले पहले सत्युग में आए फिर पाठ बजाते सवरास जन्म वो अब पिछाड़ी में आ गए हो. முதல்ல சத்தியுகம், இந்த பூமி எப்பொழுது தொடங்கப்பட்டதோ சத்தியுகம், அதிலிருந்து நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணி 84 பிறவிகள் அனுபவித்து இப்பொழுது கடைசி நிலையில் இருக்கீங்க. தும் அப்பனைக்கு ஆத்மா சம்ஜோ. இப்போ நீங்கள் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா அவினாஷி, ஷரீர் வினாஷி. ஆத்மா அழியாத சக்தி, இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆத்மா அழிவற்றது, शरीरम अழியக்கூடியது. आत्मा ही देह के साथ आत्माओं से बात करती है. ஆத்மா தான் என்ன பண்ணுது? தேகத்துடன் ஆத்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. தேகம் இல்லைன்னா பேச முடியாது. ஆத்மா அபிமானி होकर के नहीं रहते तो जरूर देह अभिमान है. ஆத்மாங்கிற உணர்வு ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வராட்டா நீங்கள் தேக உணர்விலே இருக்கீங்கன்னு அர்த்தம். मैं आत्मा हूँ ये सब भूल गए. நான் ஆத்ம சக்திங்கிறத மறந்துட்டீங்க. कहते भी हैं पापात्मा, पुण्यात्मा, महानात्मा. वो फिर परमात्मा तो बन नहीं सकते. சொல்றாங்களே பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மான்னு. பரமாத்மா அவங்க ஆக முடியாது இல்லையா? कोई भी अपने को शिव कह न सके. எந்த மனிதனும் தன்னை சிவன் என்று சொல்ல முடியாது. शरीरों के शिव नाम तो बहुतों के हैं. நிறைய பேர் சிவா சிவான்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆத்மா जब शरीर में प्रवेश करती है तो नाम पड़ता है ना. ஆத்மா எப்போ தேகத்தில் பிரவேசம் ஆகி நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போ பேர் வைக்கப்படுது இல்லையா? क्योंकि शरीर से ही पार्ट बजाना होता. ஏன்னா ஆத்மா இந்த சரீரம் இல்லாமல் பாட்டை எப்படி ப்ளே பண்ண முடியுங்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து தான் ஆத்மா என்ன பண்ணுது? பாட்டை ப்ளே பண்ணுது. ஆகவே நான் ஆத்மா. பாபா சொன்ன பாரதத்தில் வந்திருக்கிறேன். அக்யூரட் டைம் படி விளையாட்டு நடந்துட்டுருக்குது. என்னோட அக்யூரட் டைம் படி தான் நான் வந்திருக்கிறேன். நீங்களும் அக்யூரட் டைம் படி தான் என்னை புரிஞ்சுருக்கீங்க. எல்லாருமே எல்லா விஷயங்களும் அக்யூரட் டைம் படி நடக்குது அப்படிங்கிறத பாபா அண்டர்லைன் பண்ணுறார். अच्छा, धारणेकाना फर्स्ट पॉइंट, मंदिरों आदि को देखते सदा स्मृति रहे कि ये सब हमारे ही यादगार. பாபா சொல்றார், எப்பெல்லாம் கோவிலை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நினைங்க, நினைவு கொண்டு வாங்க, என்னுடைய நினைவு சின்னமே அது. अब हम ऐसा லக்ஷ்மி நாராயண் பன் ரஹே हैं. நான் இப்பொழுது அப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணராக ஆகி கொண்டிருக்கிறேன். ஃபீல் பண்ணணும், நினைக்கக்கூடாது. அந்த லட்சியங்களை நம்ம நினைக்கணும், லக்ஷணங்கள் வரணும். லக்ஷ்மியோட லக்ஷணங்கள், ஸ்ரீ நாராயணருடைய லக்ஷணங்கள் நமக்குள்ளார வரணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கிரகஸ்த் விஹார் में रहते कमल फूल समान रहो. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை புஷ்பத்துக்கு சமமாக இருங்க. ஹன்ஸ் बहुले साथ है तो बहुत युक्ति से चलना है, सहन भी करना है. பாபா சொல்றாரு, கொக்கு மற்றும் அன்னம் ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் ரொம்ப யுக்தியோடு நீங்கள் நடந்துக்கணும். கொஞ்சம் சகிச்சிக்கவும் செஞ்சுக்கணும். ஏன்னா அன்னத்தை என்ன பண்ணும்? கொக்குகள்லாம் சேர்ந்து கொத்தும். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுங்கிறார் பாபா? ஒதுங்கி ஒதுங்கி விட்டு கொடுத்துட்டு போகணும். वरदानम, एकता संतुष्टता की सर्टिफिकेट द्वारा सेवाओं में सदा सफलता मूर्त भव. ஒற்றுமை திருப்தி என்ற சர்டிஃபிகேட் மூலமாக சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். सेवाओं में सफलता मूर्त बनने लिए 2 बातें ध्यान में रखनी है. சேவையில் வெற்றி அடைவதற்கு 2 விஷயத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியம். एक, संस्कारों को मिलाने की यूनिटी. ஒன்று, சன்ஸ்காரங்கள் அனைவரிடனும் சகித்து போகணும், ஒத்து போகணும். அந்த யூனிட்டி
यूनिटीना என்ன ஒற்றுமை வேணும். दूसरा स्वयं भी सदा संतुष्ट रहो, दूसरों को भी संतुष्ट करो. வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்களும் திருப்தியா இருந்து பிறரையும் திருப்திப்படுத்தணும். सदा एक दो में स्नेह की भावना से, श्रेष्ठता की भावना से संपर्क में आओ तो दोनों सर्टिफिकेट मिल जाएंगे. பாபா சொல்றாங்க, சதா ஒருவருக்கொருவர் அன்பினுடைய பாவனையாலும் உயர்ந்த எண்ணத்தின் பாவனையாலும் உங்களுடன் இருப்பவர்களோட நீங்க இருந்தீர்களேயானால் 2 பேருடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிரும். फिर आपकी प्रैक्टिकल जीवन बाप के सूरत का दर्पण बन जाएगी. உங்களுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கை பாபாவின் தோற்றத்தின் கண்ணாடியாக ஆகிவிடும். பாபாவோட தோற்றத்தை காட்டக்கூடிய கண்ணாடி ஆயிடும். और उस दर्पण में बाप जो है जैसा है वैसे दिखाई देगा. பாபா சொல்றாரு, அந்த கண்ணாடியில பாபா யாரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அப்படியே தென்படும். எப்போ? ஒன்று நம்ம எல்லாரோட சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும், 2வது திருப்தியா இருக்கும். அவ்வளவுதான். இது 2 தான் பாபா சொல்றாங்க. ஸ்லோகன். आत्म स्थिति में स्थित होकर अनेक आत्माओं को जियदान दो तो दुआएं मिलेगी. ஆத்ம ஸ்திதியில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, உயிர் தானம் கொடுங்க, அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். உயிர் தானம்னா விரக்தி அடைஞ்சவங்களுக்கு இந்த வாழ்க்கை, சங்கமயுக வாழ்க்கை, பிராமண வாழ்க்கை, ஈஸ்வரிய குடும்பத்தில் நம்ம ஒரு மெம்பர் ஆயிட்டோம், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, ராஜ்யுகத்தை நம்ம கற்றும் கற்பித்து வருகின்றோம், இந்த லைஃப் எப்படிப்பட்டதுங்கிற அனுபவத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்து பாபா அவ்யக்த இஷாரால யோக ஜுவாலையை நம்ம வெளிப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்யணும். जैसे अग्नि में कोई भी चीज डालो नाम रूप गुण सब बदल जाता. இப்படி நெருப்புல எந்த ஒரு பொருள் போட்டாலும் அதோட பேரு, ரூபம், குணம் எல்லாமே மாறி போயிடுது. அதே போல जो बाप के याद की लगन की अग्नि में पड़ते हो परिवर्तन हो जाते हो. அதே போல நீங்களும் பாபா நினைவு என்ற ஆர்வம் என்ற அக்னியில நீங்கள் மாற்றத்தை பெற்று விடுகிறீர்கள். मनुष्य से ब्राह्मण बन जाते, फिर ब्राह्मणों से फरिश्ता सो देवता बन जाते. மனிதனிலிருந்து பிராமணன் ஆயிடுறீங்க, அப்புறம் பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆயிடுறீங்க, அப்புறம் ஃபரிஷ்தா சோ தேவதா ஆயிடுறீங்க. लगन की अग्नि से ऐसे परिवर्तन होता है. அந்த உங்களுக்கு பாபா நினைவுங்கிற ஈடுபாடும் ஊக்கம், உற்சாகம், ஆர்வம் இருந்தால் அது அக்னி போல அது உங்களை மாற்றம் செய்து விடுகிறது தேவதையாக. ஜோ அப்னாப்பன் குச் பி நஹி ரஹ்தா. என்னோடது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. इसलिए याद को ही ज्वाला स्वरूप कहा है. ஆகவேதான் நினைவை தான் ஜுவாலா சொரூபம் என்று அழைக்கப்படுது. யோக அக்னி என்று நாம் அழைக்கின்றோம். ஓம் சாந்தி.